குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 65வது பாடல், 64வது பாடலை போன்று இதுவும் யமபயம் அகல்வதற்கு அருணா சுவாமிகள் வேண்டுவதாக அமைந்துள்ள பாடல். இதுவும் பாராயணம் செய்வதற்கு அங்கே உகுந்த பாடலாக அமைந்து அமைந்திருக்கின்றது. வெட்டுங்கடாமிசை தோன்றி வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும். கர அச்சலங்கள் எட்டும் கொலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளி மட்டும் உதய விரிக்கும் கலாப மயூரத்தனே. வெட்டும் கடாமிசை தோன்றி வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும். கர அச்சலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே. கலாப மயூரத்தனே என்று அரினா சுவாமிகள் முருகனை அழைக்கின்றார். அழகிய தோகையுடைய மயில், அதன் மீது ஊர்ந்து வருகின்றான் எம்பெருமான். மயில் என்பது பிரணவ ஸ்வரூபம். வெட்டும் கடாமிசை தோன்று வெங்கூற்றன் விடும் கயிற்றால் எப்பொழுது முருகன் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். வெட்டும் கடா தன்னுடைய கூரிய கொம்புகளால் உயிர்களை வதைக்கின்றது. அப்படிப்பட்ட எருமைக்கடா மீது ஆரோகணம் செய்து கரிய யமன், வெம்கூற்றன் கொடிய யமன் வருகின்றான். அவன் கையில் பாசக்கயிற்றை கொண்டு வருகின்றான். ஏனென்றால் அவனுக்கு பட்சபாதம் கிடையாது. உயிர்கள் அவர்கள் வினைகளுக்கு ஏற்ப, அந்த கர்ம வினைக்கு ஏற்ப உயிர்களை பறிப்பது யமன் வேலை. அப்போது வெண்கூற்றன் விடும் கயிற்றால் அப்படி அந்த பாசக்கயிற்றை வீசுகின்றான் யமன். அப்படி வீசி என்னை கெட்டுகின்றான். கட்டும் பொழுது முருகா, நீ கலாப மயில் மேல் வந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் என்ன சுவாமிகள். முன்பே கந்தர் அனுபூதியில் கூறினார். கார்மாமிசை காலன்வரின் களவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பா தலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. கார்மாமிசை காலன்வரின் களவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். அந்த கரிய எருமை மீது யமன் வரும் பொழுது முருகப்பெருமானை அழகிய மயில் மீது ஆரோகணம் செய்து நீ வந்து என்னை காக்க வேண்டும். காலகாலனாக இருக்கின்றான் முருகப்பெருமான். அப்படி கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும். எப்படி விடுவிக்க வேண்டும்? கலாப மயில் மீது வர வேண்டும். மயில் வருகின்றது. அது வரும்பொழுது என்ன நடக்கின்றது? அருணா சுவாமி அழகாக கூறுகின்றார். கர அச்சலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட. கர அச்சலங்கள் என்றால் திக்கஜங்கள், 8 திக்குகளை 8 யானைகள் காத்து கொண்டு இருக்கின்றன, காவல் புரிந்து இருக்கின்றன. அந்த ஆண் யானைகள் முறையே ஐராவதம், புண்டரீகம், வாமகம், குமுதம், அஞ்சனம், புஷ்பதந்தம், சார்வபௌமம், சுப்ரதீபம் என்று 8 ஆண் யானைகள். அந்த ஆண் யானைகளுக்கு இணையான பெண் யானைகள் 8. அப்பிரமை, கபிலை, திங்களை, அனுபமை, தாமிரபரணி, சுனந்தி, அஞ்சனை, அஞ்சனாவதி, இப்படி 8 ஜோடி யானைகள் காக்கின்றன. 8 திசைகளும் அந்த யானைகள் அலறி ஓடுகின்றதாம் மயில் வரும்போது. அது மட்டுமா, குலகிரி எட்டும் விட்டோட 8 கிரிகள், மலைகள், கைலை, இமயம், மந்திரம், விந்தம், விந்தியாச்சலம், நிடதம், ஹேமகூட்டம், நீலகிரி, கந்தமாதனம், இந்த 8 மலைகளும் அதிர்ந்து விலகின்று விலகி நிற்கின்றதாம் அந்த மயிலின் ஆக்ரோஷமான வரவை கண்டு. 8 குலகிரியும் விட்டோட, கர அச்சலங்கள் 8ம் விட்டோட எட்டாத வெள்ளி மட்டும் உதய விரிக்கும் கலாப மயூரத்தனே. எட்டாத வெளி,
அதாவது ஞானவெளி, கரணங்களால் காண முடியாத வெளி. அந்த ஞான வெளியில் தோள்களை விரித்து இருக்கின்றது அந்த மயிலானது. தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த நிலை, அந்த வெளி, அதன் மேல் ஆரோகணம் செய்து வருகின்றான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றான். நான் சொன்னேன் மயில் பிரணவஸ்வரூபம். முருகப்பெருமானுக்கு ஒரு நாமாவளி இருக்கின்றது. ஓம் சுத்த சித்த ஸ்வரூப மயூர அதிஷ்டானாய நமஹ. ஓம் சுத்த சித்த ஸ்வரூப மயூர அதிஷ்டானாய நமஹ. ஓம் சுத்த சித்த ஸ்வரூப மயூர அதிஷ்டானாய நமஹ. குற்றமற்ற அறிவுடைய மயில் வாகனனாக இருக்கின்றான். இந்த மயிலை ஆதாரமாக மயில் மேல் ஆரோகணம் செய்து வருகின்றான் முருகப்பெருமான். மயில் என்பது அறிவு வடிவம். சுத்த சித்த, சித்த என்றால் குற்றமற்ற, சித்த என்றால் சச்சித்தானத்தில் சித் என்பது அறிவு வடிவம், ஞானமே வடிவம். அந்த மயில் ஞான வடிவம். முருகப்பெருமான் ஞான பண்டித சுவாமி. அந்த ஞானத்தை அளிக்கின்றான் அடியவர்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வருகின்றான். மயில் மீது வரும்பொழுது கொலகிரிகளும் குலைந்து நடுங்குகின்றன, திக்கஜங்களும் ஓடுகின்றன. எட்டாத வெளியை எட்டும் அளவுக்கு ஞான வெளியில் தோகையை விரித்திருக்கின்றது அந்த மயில். அதை கண்டவுடன் யமனும் யமனின் வாகனமுமான இந்த எருமை மாடும் கடா மாடும் ஓடுகின்றது என்று அருகா சுவாமி கூறுகின்றார். நீ வந்து என்னை காத்து இந்த கட்டை அவிழ்க்க வேண்டும், யமன் விரித்த கட்டை அவிழ்க்க வேண்டும், எனக்கு முக்தி இன்பத்தை அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் அண்ணா சொன்னார். சிவசக்தி சுரூபமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காலகாலம் திருக்கடவூர் ஸ்தலத்திலே மார்க்கண்டேயருக்காக எம்பெருமான் சிவருமான் காலனை காலால் சம்ஹாரம் செய்தார். அருணா சுவாமி அழகா கூறுகின்றார். அந்த காலனுடைய எருமையும் அழிந்து போக பூமியின் மேல் விழும்படியாக உதைத்து கிடத்திய காலகாலனாக சிவபெருமான், சிவபெருமானின் இடப்பாகத்தில் உள்ள பராசக்தியும் பார்வதி அருளிய பாலனே முருகப்பெருமானே, திருக்கடவூர் அந்த கோபுரத்திலே இருக்கக்கூடிய கான மயில் மீது ஆரோகணம் செய்து அருள் அங்கே வழங்கக்கூடிய பெருமானே, இந்த ஊழி காலம் முதலாக இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஊர் திருக்கடவூர். அப்படிப்பட்ட கோபுரத்தில் இருக்கும் முருகப்பெருமானே என்று வேண்டிக் கொள்கின்ற காலகாலனும் பராசக்தியும் தந்த மைந்தன் அவன் காலனுக்கு காலன் என்று சொல்லவா வேண்டும்? காலனோடு மேதி மட்க ஊழி புவி மேல் கிடத்து காலனிடமே சக்தி அருள் பாலா. கால முதல் வாழ்புவிக்க தாரநகர் கோபுரத்து காணமயில் மேல் தரித்த பெருமாளே, சூலமென ஓடு சர்ப வாயுவை விடாதடக்கி தூய ஒளி காண முக்தி விதமாக என்ற திருப்புகழில் கூறுகின்றார் சுவாமிகள். காலனோடு மேதி, மேதி என்றால் எருமை, மேதி மட்க ஊழி புவி மேல் கிடத்து கால நிட மேவு சக்தி அருள்வாளா. கால முதல் வாழ்புவிக்க தாரநகர் கோபுரத்தில் தானமையில் மேல் தரித்த பெருமாளே, முருகப்பெருமானே, காலகாலனாக இருக்கக்கூடிய நீ காலன் என் மீது அந்த பாசக்கயிற்றை வீசும் பொழுது அதற்கு முன்பாகவே வந்து என்னை தடுத்தாட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்ற அருணா சுவாமிகள். நாமும் இந்த பாடலை போற்றி படித்து உயிர்வுருவமாக இமவயம் நீங்கி முக்தி இன்பத்தில் திளைத்து முருகப்பெருமான் அருளை பெறுவோமாக. ஞானம் வரும்பொழுது அஞ்ஞானம் அங்கே அகல்கின்றது. பிறப்பு இறப்பு என்பது யமனின் சின்னங்கள், அது அழிந்து விடுகின்றது முருகப்பெருமான் கடைக்கண் பார்வையாலே.
மயில் அழகான வடிவம், எருமையோ அங்கே விகாரமான வடிவம். முருகப்பெருமான் செவ்வண்ணம், யமன் கருப்பு. அப்படிப்பட்ட அஞ்ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த எருமை கிடாவும் யமதர்ம ராஜாவும் ஞான வேளாக இருக்கும் செவ்வேள் முருகப்பெருமான் மயில் மீது ஆரோகணம் செய்து தோன்றும் பொழுது இந்த அஞ்ஞானம் அகல்கின்றது, ஞானம் பிறக்கின்றது, முக்தி இன்பம் அங்கே கிடைக்கின்றது. எனவே இந்த பாடலை போற்றி புகழ்ந்து படித்து உயிர்பூர்வமாக வெட்டுங்கடாமிசை தோன்றி வெண்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கர அச்சலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளி மட்டும் புதைய வெறிக்கும் கலாப மயூரத்தனே. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவா எனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜுக்கு ஜெய்.